பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழில் 8வது சீசன் நடைபெற்று வரும் நிலையில் 100 நாட்களை எட்டிவிட்டது. இன்னும் ஒரு வாரத்தில் பிக் பாஸ் ஃபைனல் நடைபெற உள்ளையில் இதுவரையும் 24 போட்டியாளர்களில் இருந்து முத்து, பவித்ரா, விஜய் விஷால், சௌந்தர்யா, ஜாக்லின் மற்றும் ரயான் என 6 பேர் உள்ளனர். இதன் யார் ஃபைனல் வரை தகுதி பெறுவார்கள், யார் அதற்கு முன் வெளியேறப் போகிறார்கள் என்பதே பெரிய புதிராக தான் உள்ளது. இதற்கு காரணம் ஃபைனல் முன்னேறுவோர் என கருதப்பட்ட தீபக் கடைசி ஆளாக வெளியேறியிருந்த நிலையில் பார்வையாளர்கள் பலரும் இந்த முடிவால் அதிர்ச்சி அடைந்திருந்தனர். இதனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் கடைசி ஒரு வாரத்திற்குள் என்ன வேண்டுமானும் நடக்கலாம் என்பது பார்வையாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அப்படி ஒரு சூழலில் ஏற்கனவே வெளியேறிய போட்டியாளர்கள் பலரும் தற்போது பிக் பாஸ் வீட்டிற்குள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இவர்கள் உள்ளே இருக்கும் போட்டியாளர்கள் ஃபைனல் முன்னேறுவதற்கு சிறப்பாக ஊக்கப்படுத்துவார் என பார்த்தால் மாறி மாறி சண்டை போட்ட வண்ணம் உள்ளனர். இதில் ஃபைனல் முன்னேற உத்வேகத்துடன் ஆடிவரும் பலரையும் உடைத்து அவர்களது நம்பிக்கையை நொறுக்கும் வேலையிலும் சில எக்ஸ் போட்டியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாகவே பல குழப்பங்கள் இறுதி கட்டத்தை நெருங்கும் நேரத்திலும் நடைபெற்று வர ஒவ்வொரு மணி நேரம் கூட அதிரடியாகத்தான் சென்ற வண்ணம் உள்ளது. அப்படி ஒரு சூழலில் வைல்டு கார்டு மூலம் பிக் பாஸ் வீட்டிற்குள் வந்து தனது பிராங்க் மூலம் கவனம் ஈர்த்தவர் தான் ராணவ். இவர் ஆரம்பத்தில் பெரிய அளவில் பெயரை எடுக்காமல் இருக்க, பின்னர் மெல்ல மெல்ல மற்ற போட்டியாளர்களுக்கு எதிராக யுக்தியுடன் ஆட்டத்தை மேற்கொண்டிருந்தார். ஆனாலும் அவரது காயம் உள்ளிட்ட விஷயங்கள் ராணாவிற்கு எதிராக மாற அவர் பிக் பாஸ் வீட்டிலிருந்து எலிமினேட் ஆகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பல நேர்காணல்களிலும் பங்கெடுத்து பிக் பாஸ் குறித்து நிறைய விஷயங்களை பற்றி பகிர்ந்து வருகிறார் ராணவ். அப்போது அவரிடம் 8வது பிக் பாஸ் சீசன் டைட்டில் வின்னர் ஆவதற்கு யாருக்கு அதிகம் வாய்ப்புள்ளது என்ற கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதில் சொன்ன ராணவ், முத்து தான் என நினைக்கிறேன். நான் பிக் பாஸ் வீட்டிற்கு போவதற்கு முன்பாகவே முத்துவின் கேம் வித்தியாசமான பார்வையில் இருந்தது. இதனால் அப்போதே முத்துவின் ஆட்டம் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று ராணவ் கூறியிருந்தார். இது மூலிமா பிக் பாஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதை தொடர்ந்து இந்த வீட்டில் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஜய் சேதுபதியும் நல்லபடியாக தொகுத்து தான் வழங்கிட்டுருக்காரு. இதில் நடக்கிற துரோகங்கள் அது எல்லாமே மக்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடிச்சிருந்தாலுமே இதில் யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற கேள்வி இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் சூப்பராக ஆடுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வெளியேற்றப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் நடக்கும். அதே மாதிரியே தான் இந்த வாட்டியும் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைச்சுமே அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இத்தனை போட்டியாளர்கள் இருந்துமே இவங்களுக்குள்ளே ஏன் இவ்வளோ போட்டி இருந்துமே இந்த வாட்டி பிக் பாஸ் பெருசாக மக்களிடையே பெரிய ரீச் அடையலை. நிறைய பேருக்கு யார் பிக் பாஸில் இருக்காங்க, யார் போனாங்கன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டு இருந்தது. ஆனால் நடுவில் நடந்த ஒரு சில விஷயங்கள்னால பார்த்திங்கன்னா பிக் பாஸில் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்து அது மூலிமா மக்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்ச்சியாக மாறியதுன்றது குறிப்பிடத்தக்கது. இல்லை 4 நாட்களில் பிக் பாஸே முடிய போது. இதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் விஜய் நடக்க போக இருந்தாலுமே இந்த பிக் பாஸில் யாரா வின் பண்ண போகிறா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே எழும்பியிருக்கு. அது இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்ட எத்தனை பிளேயர்ஸ் இருந்தாலுமே ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியுன்றது சாத்தியக்கூறாக இருக்கிறதுனால யார் ஜெயிப்பாங்கன்றதை நீங்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.